நீங்கள் சில வேட்பாளரை ஆதரித்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் பர்டிகுலராக இந்த வேட்பாளரெல்லாம் ஆதரிக்கிறீங்க? அவங்களோட கொள்கைகள் பிடிச்சிருக்கா, இல்லை அந்த கட்சிக்காக அந்த வேட்பாளரை ஆதரிக்கிறீங்களா? அதாவதுமா, பிஜேபி என்ற ஒரு கட்சியானது தேசிய அளவிலான ஒரு கட்சி. அடுத்தது அனைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி கட்சின்றது ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்ல வராங்க. ஆகவே என்னுடைய தனித்தன்மையிலே நான் பார்த்த என்னுடைய கருத்து கணிப்புப்படி பிஜேபி ஒரு பொதுவான கட்சியாக அது இருக்கின்றது. ஆகவே என்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், கிறிஸ்தவ மக்கள் பிஜேபி கட்சியை ஒரு எதிராளியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாருமே எதிராளிகள் கிடையாது, எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லார் மேலும் நம்ம அன்பு வைக்கணும், இதை தான் சொல்லி கொடுக்குது. ஆகவே இந்த பிஜேபியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு கட்டாயம் நான் ஆதரவு கொடுப்பேன் என்று சொல்லி அதை விரும்பி என்னுடைய அருமையான சிறுபான்மையின் மக்களுக்கு இதை எடுத்து சொல்வதற்காக தான் ஒரு சில நேரங்களிலே நான் சில வேட்பாளர்களுக்கு குறிப்பிட்ட வண்ணமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு நான் ஆதரவு கொடுத்தேன். அப்போ அந்த கட்சிக்காக தான் அந்த வேட்பாளரை ஆதரிக்கிறீங்க? நிச்சயமா கட்சி கொள்கைகள் நன்றாக இருப்பதினாலே வேட்பாளருக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். ஸோ இப்போ சிஏஏ ஆக்ட் கொண்டு வந்தப்போ கூட அது முஸ்லீமுக்கு வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டோம், ரொம்ப லேட் டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் புத்த மதம் இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குறாங்க. இதை எப்படி நீங்கள் பொது கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க? அதாவது இப்போ அதில் நல்லா நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். இவங்க சிஏலாம் கொண்டு வந்தது முஸ்லீம்களுக்கு எதிராக அல்ல. நல்லா அதை குறிப்பிடுது. நம்முடைய நாட்டில் பல ஆண்டுகளாக முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், இங்கே பிறந்தவர்கள்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இவருடைய ஒரே நோக்கம் என்னென்னா, இந்த வீணான நம்முடைய நாட்டுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய, வன்முறைகள் ஏற்படுத்தக்கூடியவர்கள் உள்ளே வந்துடக்கூடாது, வெளிநாட்டின் வன்முறையாளர்கள் உள்ளே வந்துடக்கூடாது, இந்த நாட்டின் அமைதி காக்க வேண்டும், இந்த நாட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும், இந்த நாட்டில் எந்த நிலையிலும் சீர்குலைக்கப்படக்கூடாது உடைய சமாதான நிலை என்பதற்காக ஒரு சிலரை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லுகின்றார். ஏன்னா ஒரு சிலருடைய காரியமே என்னவா இருக்குன்னா, எப்படியாவது இந்த இந்திய தேசத்துக்குள்ளே புகுந்து வன்முறையை தூண்டி இந்த இந்திய உடைய அமைதியை போக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மிக வேகமாக அவர்கள் சில காரியங்களை செயல்படுத்துகின்றனர். இதை புரிந்து கொண்டு அருமையான பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக தெளிவாக இந்த சிஏ உடைய இந்த சட்டத்தின்படி அவர் சொல்லுகின்றது, முகமதியருடைய நண்பர்கள் நம்முடைய நண்பர்கள் தான், நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்வது யாரை சொல்றாருன்னா, வெளிநாட்டில் வரக்கூடியவர்களை தான் அவர் சொல்றாரே தவிர இந்த நாட்டில் உள்ள முகமதியர்கள் எந்த நாளிலும் அவர் தவறாக எந்த காலத்திலும் அவர் பேசினதே கிடையாது.